3500 கிலோ சுத்தமான பசும் நெய், 1500 கிலோ எடையும், 1000 மீட்டர் கடா துணியால திரிக்கப்பட்ட திரியும் நம்ம திருவண்ணாமலை தீபத்திற்கு உபயோகப்படுத்தப்படுதுங்க. இத மலைக்கு மேல தலைச்சுமையா கொண்டு செல்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்வத ராஜகுலத்து வம்சத்தினர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த உரிமை அப்படின்ற அந்த புராண கதைய அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவங்க செய்யற அந்த நடைமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது இந்த பர்வத ராஜகுலத்து வம்சத்தினர் தீபம் ஏற்றதுக்காக தேர்வு செய்யப்படுற 5 பேர் ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் விரதம் இருக்கிறாங்க. தீபம் ஏற்றும் அடியாருக்கு அண்ணாமலையார் கோயில்ல பரிவட்டம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையார் சன்னதியில ஏற்றப்படுற பரணி தீபத்துல இருந்து மகா தீபம் ஏற்றுவதற்கான தீபச்சுடரை ஒரு மண் சட்டியில வச்சு சிவாச்சாரியர்கள் இவங்கிட்ட வழங்குறாங்க. மேலதாளம் முழங்க இவங்களை மலைக்கு மேல வழி அனுப்பும் நிகழ்ச்சி